ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் தெப்போற்சவம். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ ரங்கநாதர். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோயிலில் பங்குனி உத்தர திருவிழா சிறப்பாக நடைபெற்ற கொடியேற்றம். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பங்குனி மாத பிறப்பு விமர்சையாக முருகனுக்கு நடைபெற்ற தங்க தேரோட்டம். சென்னை மேற்கு மாம்பலம் அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோயில் பங்குனி பிரம்மோற்சவம் துவஜாரோகணத்துடன் துவக்கம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்யதேசத்தில் நடைபெற்று வரும் தெப்போற்சவத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீரங்கநாதர் உபயநாச்சியார்களோடு பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். முன்னதாக ஆலயத்திலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீரங்கநாதரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்தபடி வெளியே வந்தனர். பீடத்தின் மேல் பரமபத கோலத்தில் எம்பெருமான் அமர்ந்திருக்க இருபுறம் உபயநாச்சியார்கள் நின்றபடி அருள்பாலித்தனர். சுவாமிக்கு பச்சை கரை வைத்த மஞ்சள் பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி கையில் கதை தந்து அலங்காரம் செய்திருந்தனர். தாயார்கள் முத்துக்கள் பதித்த கிரீடங்களுடன் ஆபரணங்களும் மாலைகளும் அணிந்தபடி அருள்பாலித்தனர். சர்வாபரணங்களுடன் முன்னழகையும் புஜகீர்த்தி உள்ளிட்ட பலவித ஆபரணங்களோடு பின்னழகையும் காட்டியபடி எம்பெருமான் வீதி உலா புறப்பட்டார். பிறகு கைரவினி புஷ்கரணியில் நிறுத்தப்பட்டிருந்த தெப்பத்தில் உற்சவ மூர்த்திகளை குலுவிருக்கச் செய்தனர். சாமரங்கள் வீசி நாதஸ்வரம் இளதாளங்கள் முழங்க பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய தெய்வங்களுக்கு தெப்ப உலா துவங்கியது. வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பம் குளத்தை சுற்றி வலம் வந்தது. இதையடுத்து மீண்டும் உற்சவர்களை கோயில் எதிரே உள்ள மண்டபத்தில் எழுந்தருளச் செய்ததும் நாதஸ்வரம் இளதாளங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். திருநெல்வேலியில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நெல்லையப்பர் திருக்கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டதும் சுவாமி சன்னதி முன்பு கலசங்களை பிரதிஷ்டை செய்து பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து சிவாச்சாரியார்கள் பூஜைகளை துவக்கினர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கொடிப்பட்டத்திற்கு மந்திரங்கள் ஓதியபடி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து தர்ப்பை புல் கட்டி கம்பப்பீடத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்ததும் பூஜிக்கப்பட்ட கலசங்களில் இருந்த புனித நீரும் ஊற்றப்பட்டது. இதையடுத்து வஸ்திரம் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்து உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்ததும் கொடிமரத்திற்கு கோபுர தீபத்துடன் பஞ்சதீப ஆரத்தி காண்பித்தனர். முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தேவியர்கள் சமேத அழகனுக்கு தங்கரத உற்சவம் நடைபெற்றது. சிறிய குன்றின் மீது அமைந்துள்ள முருகன் ஆலயத்தில் இருக்கும் ருத்ராட்ச மண்டபத்திலிருந்து மங்கள வாத்தியங்கள் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமானை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். நுழைவு வாயில் ஆராதனையோடு உற்சவ மூர்த்திகளை கோவிலிலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்து வாகன மண்டபத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தங்க ரதத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தங்க ரதத்தில் அபயமும் வரதமும் காட்டியபடி அழகனும் சிறப்பு அலங்காரத்துடன் தேவியர்களும் காட்சி தர கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து பொதுஜன சேவை முடிந்ததும் உபயதாரர்களும் பக்தர்களும் ரதத்தை பிடித்து இழுக்க தேரோடும் பிரகாரத்தில் அழகன் எழுந்தருளிய தங்க ரதம் வலம் வந்தது. ஏராளமானோர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷம் எழுப்பியபடி சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை மேற்கு மாம்பலத்தில் இருக்கும் அருள்மிகு காசி விசாலாட்சி உடனமர் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோயிலில் 14ஆம் ஆண்டு பங்குனி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதை முன்னிட்டு கொடிமர பகுதியில் ரிஷப உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து மேடை மீது நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து அருகே அஸ்திரதேவரையும் நிறுத்தி பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி கலசாராதனை நடைபெற்றது. வெண்பட்டும் முத்துக்கிரீடமும் அணிந்தபடி விநாயகப் பெருமான் சிகப்பு பட்டும் காசுமாலையுடன் பலவித ஆபரணங்களும் அணிந்து கையில் அஸ்திரம் ஏந்தியபடி காசி விஸ்வநாதர் பிரியாவிடை சமேதராக காட்சி தர அபயமும் வரதமும் காட்டி சர்வலங்காரத்துடன் காசி விசாலாட்சியும்
ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி மற்றும் அருகே கைகூப்பி தொழுதபடி ஸ்ரீ சண்டிகேஸ்வரரும் நின்று அருள்பாலித்தனர். சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் போதியபடி பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். பின்னர் செப்புக்கவசம் வேயப்பட்ட கொடிமரத்தில் பட்டம் ஏற்றினர். தொடர்ந்து தர்ப்பை புல்லுடன் வஸ்திரம் கட்டி கொடிக்கம்பத்தில் வீற்றிருக்கும் விநாயகப் பெருமானுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் பஞ்சமூர்த்திகளுக்கும் கொடிமரத்திற்கும் பல்வேறு தீபாரத்திகள் காட்டப்பட்டன. பின்னர் திருநாமங்கள் கூறி காசி விஸ்வநாதருக்கும் அருள்மிகு விசாலாட்சி அம்பிகைக்கும் அர்ச்சனை செய்து தெய்வங்களுக்கும் கொடிமரத்திற்கும் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிவகங்கையில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் கோயிலில் நடைபெற்று வரும் திருவிழாவின் ஒரு பகுதியாக மூலவருக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் மூலஸ்தானத்தில் நின்ற திருமேனியோடு அருளும் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மஞ்சள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தி தீபம் காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி வெள்ளி கிரீடத்துடன் ஆபரணங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்து கும்பதீபம், கோபுர தீபம் மற்றும் மகாமங்கல தீபம் காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அபிஷேக சேவையில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் அருள்மிகு திரௌபதி அம்மனை வணங்கி வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் மாசிப் பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலை, கற்கள் பதித்த ஹாரங்கள் அணிவித்து கிரீடமும் காதணிகளும் சூட்டி சிவலிங்க பதக்கமும் வைத்து மலர்பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். சூலம், உடுக்கை, உறைவாள் என ஆயுதங்கள் ஏந்தியும் அன்னப்பாத்திரம் தாங்கியும் அம்பிகை அருள்பாலிக்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவரை வாகன மண்டபத்திலிருந்து வெளியே சுமந்து வந்து தேரடியில் நிறுத்தப்பட்டிருந்த பிரம்மாண்ட தேரில் குலுவிருக்கச் செய்தனர். லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேரை வடம் பிடித்து இழுத்ததும் தேரோட்டம் துவங்கியது. கைலாய வாத்தியங்கள், பம்பைகள், நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முழங்க எண்ணற்ற பக்தர்கள் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் எழுந்தருளிய தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசத்துடன் தரிசித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரிக்கரையில் இருக்கும் அருள்மிகு மதுகரவேணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ அசலதீபேஸ்வரர் கோயிலில் பரணி தீபம் ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தின் மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து குண்டத்தில் ஹோமம் வளர்த்து மந்திர உச்சாடனங்களுடன் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு குண்டத்திற்கும் கலசங்களுக்கும் ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து மூலவர் அருள்மிகு அசல தீபேஸ்வரருக்கு பலவித நறுமண திரவியங்கள் மற்றும் பூஜிக்கப்பட்ட கலச நீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் ஈசனுக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து தேங்காய் பழத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து பரணி தீபம் ஏற்றி ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து ஆலய அதிகாரி பரணி தீபத்தை ஏந்தியபடி மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு கோயிலை சுற்றி வலம் வந்தார். நிறைவாக ஆலயத்தின் வெளியே இருக்கும் தீபகம்பத்தின் உச்சியில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. பங்குனி மாத வளர்ப்பிறை பஞ்சமியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் ஆலயங்களில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சென்னை மேற்கு மாம்பலத்தில் இருக்கும் வேத வித்யாசிரமத்தில் ஸ்ரீ வராக சுவாமி, ஸ்ரீ வாராகி மற்றும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் என 3 தெய்வங்களும் ஒருங்கே அமைந்த பஞ்சலோக சிலைக்கு பக்தர்கள் பலவித திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து உற்சவருக்கு மலர்களால் அலங்காரம் செய்ததும் பிரத்யேக குண்டத்தில் ஹோமம் வளர்க்க பக்தர்கள் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்தனர். பின்னர் அருள்மிகு வாராகி அம்மனுக்கு ஆரத்தி காண்பித்ததும் பெண்கள் ஆலம் கரைத்தனர். நிறைவாக பக்தி பாடல்கள் பாடி அம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். சேலம் பெருமாபாளையம் கொம்பேரிக்காடு பகுதியில் உள்ள அருள்மிகு வாராகி அம்மன் கோயிலில் மூலவருக்கு சந்தனக்காப்பு சாற்றி தாலி சரடால் ஆடை அணிவித்தும் ஹாரங்களும் திருமுடியில் விசேஷ ஆபரணங்களும் பூட்டி மாலைகளுடன் அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி ஸ்ரீ வாராகி அம்மன் அருள்பாலித்தார். உற்சவரையும் சன்னதியின் வெளியே மலர் மாலைகள் சூட்டி அமர்த்தியிருந்தனர். தனி சன்னதியில் நின்றருளும் ஸ்ரீ துர்காதேவிக்கு தங்கக்கவசம் சாற்றியும் அருள்மிகு
சந்தோஷி மாதாவிற்கு சிறப்பு அலங்காரமும் செய்திருந்தனர். மயில் வாகனத்துடன் அழகன் முருகனும் சிறப்பு அலங்காரத்தில் அபயம் காட்டியபடி நின்றருளினார். மூலவர் அருள்மிகு வாராகிக்கு ஆரத்தி காண்பித்ததும் பரிவார தெய்வங்களுக்கும் நைவேத்தியத்துடன் ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கோயில் வளாகத்தில் வெண்பூசணி, தேங்காய், அகல் ஆகியவற்றில் தீபங்கள் ஏற்றி வைத்து வாராகி அம்மனையும் பரிவார தெய்வங்களையும் தரிசித்து வழிபட்டனர். நாமக்கல்லில் இருக்கும் அருள்மிகு தங்காயி மற்றும் அருள்மிகு வாராகி அம்மன் கோயிலில் வளர்ப்பிறை பஞ்சமியை முன்னிட்டு உற்சவர் வாராகிக்கு பால், தயிர், மஞ்சள், குங்குமக்கரைசல், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து புனித நீர் ஊற்றியதும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் மலர் கிரீடமும் விரலி மஞ்சள் மாலையும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி மற்றும் தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அம்மனை வணங்கி கோயில் வளாகத்தில் தேங்காய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். கரூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு கற்பக விநாயகர் கோயிலில் தனி சன்னதி கொண்டருளும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. 4 திருக்கரங்கள் கொண்டு தாமரை பீடத்தின் மேல் அமர்ந்தருளும் தேவிக்கு வண்ணமலர் மாலைகள் சூட்டி குஞ்சலத்துடன் வில்லைகள் வைத்த பின்னலும் தந்து விசேஷமாக அலங்கரித்தனர். பிறகு ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் அருள்மிகு வாராகியை தரிசித்து தேங்காய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். சிவகங்கை வந்தவாசி மார்க்கத்தில் உள்ள அருள்மிகு மகாமாரியம்மன் கோயிலில் குடிகொண்டிருக்கும் வாராகி அம்மனுக்கு குங்குமாபிஷேகம் நடைபெற்றது. பிறகு புனித நீர் ஊற்றி தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க நாகதேவதைகளுடன் அமர்ந்தருளும் விநாயகப் பெருமானுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டப்பட்டது. ஸ்ரீ வாராகிக்கு பட்டாடை கட்டி பலவித மலர் மாலைகளோடு விரலி மஞ்சள் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். வண்ண நறுமண மலர்கள் நடுவே சூலத்துடன் காட்சி கொடுத்த தேவிக்கு கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு சிவகணேச கந்தப்பெருமான் கோயிலில் தனி சன்னதி கொண்டுள்ள ஸ்ரீ வாராகிக்கு வளர்ப்பிறை பஞ்சமியை முன்னிட்டு மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேகப் பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், பழச்சாறுகள், சந்தனம், குங்குமக்கரைசல் ஆகியவற்றால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பின்னர் அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலையும் திராட்சை மாலையும் சூட்டி மலர் கிரீடம் அணிவித்து மஞ்சள் குங்குமமிட்டு அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி கொடுத்த வாராகிக்கு தண்டமும் ஏற்கலப்பையும் தந்து திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் பஞ்சகற்பூர ஆரத்தி மற்றும் தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு வாராகி அம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள ஸ்ரீ சக்தி அம்மன் கோயிலில் குடிகொண்டிருக்கும் ஆதிவாராகி அம்மனுக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகம் செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். பிறகு அம்மனை விசேஷமாக அலங்கரித்து அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கோயில் வளாகத்தில் தேங்காய் தீபங்கள் ஏற்றி வைத்து அம்மனை வழிபட அனைவருக்கும் அபிஷேக மஞ்சள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஸ்ரீ முத்தையா சுவாமி தேவஸ்தானத்தில் பங்குனி உத்திர பெருவிழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக தேவஸ்தான வளாகத்தில் கொடிமரம் அருகே கலசத்தை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். மேடை மீது திரிசூலங்கள், கொடிப்பட்டம் ஆகியவற்றை வைத்து அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதியபடி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து செப்புக்கவசம் வேயப்பட்ட கொடிமரத்தில் பட்டத்தை ஏற்றினர். இதையடுத்து தர்ப்பை புல்லுடன் திரிசூலங்களை வைத்து பட்டு வஸ்திரம் கட்டி கொடிமரத்தை அலங்கரித்தனர். விநாயகருடன் தேவியர்கள் சமேத முருகப்பெருமானும் காட்சி தர ஆரத்தி காட்டப்பட்டது. அழகனுக்கு வெள்ளிக்கவசத்துடன் விசேஷ கிரீடம் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க கொடிமரம், வெற்றி வடிவேல் ஆகியவற்றிற்கு தீபங்கள் காட்டி தூபத்துடன் மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கும் கற்பூரம் காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கையில் இருக்கும் அருள்மிகு அக்னி வீரபத்ர சுவாமி கோயிலில் களரி உற்சவ விழாவையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக கோயிலிலிருந்து காப்புக்கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர்.
ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக பால்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. ஊரை சுற்றி வலம் வந்ததும் நிறைவாக கோயிலை அடைந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மூலவருக்கு பாலாபிஷேகம் செய்ததும் விசேஷமாக அலங்கரித்து ஸ்ரீ அக்னி வீரபத்ர சுவாமிக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோயிலில் எழுந்தருளி உள்ள சூரிய பகவானுக்கு பங்குனி மாத பிறப்பை முன்னிட்டு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சிவாலயத்தில் ராஜகோபுரம் அருகே தனி சன்னதி கொண்டு அருளும் சூரிய பகவானுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி தீபம் காண்பித்தனர். பிறகு பகலவனுக்கு சிகப்பு வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமமிட்டு மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்ததும் தூப தீபம் காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் ஆதி பகவனை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு அங்காளம்மன் கோயிலின் 120ஆம் ஆண்டு பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவரம்மன் விசேஷ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கோயில் வளாகத்தின் மேடை மீது நிறுத்தப்பட்டிருந்த உற்சவர் அம்மனுக்கு அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரம் செய்திருந்தனர். புலித்தோல் ஆடையுடன் ருத்ராட்ச மாலைகளும் திருமுடியில் பிறையும் தாங்கி முக்கண் முதல்வனும் நீலப்பட்ட ஆடையோடு ஆபரணங்களும் பின்னலும் தாங்கி அம்பிகையும் சிவசக்தி ஸ்வரூபமாக ஈசனும் அம்பிகையும் ஒருங்கே நின்று அழகாக அருள்பாலித்தனர். பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உற்சவருக்கு தீப ஆரத்திகள் மற்றும் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் திருவிழாவின் ஒரு நிகழ்வாக உற்சவர் விசேஷ அலங்காரத்தோடு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். உற்சவர் அம்மனை ரத்தன அங்கி அலங்காரத்தில் விசேஷமாக அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் குலுவிருக்கச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தபடி அம்பிகை வலம் வர மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல நகரின் முக்கிய வீதிகள் வழியே அங்காள பரமேஸ்வரி அம்மனின் திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. காவல் தெய்வம் முன்னே வர சர்வ அலங்காரத்துடன் உலா வந்த அம்பிகைக்கு ஏராளமானோர் கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பம்மனேந்தல் கிராமத்தில் உள்ள அருள்மிகு நிறைகுளத்து ஐயனார் கோயிலில் மண்டல பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். பிரத்யேக குண்டம் அமைத்து அதில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களோடு ஹோமம் வளர்க்கப்பட்டது. பின்னர் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலச புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை ஏந்தியபடி கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு தேவியர்கள் சமேதராக வீற்றிருந்து அருளும் ஸ்ரீ நிறைகுளத்து ஐயனார், ஸ்ரீ சைவத்துறை சுவாமி, அருள்மிகு கருப்பண்ண சுவாமி ஆகியோருக்கு கலசாபிஷேகம் செய்தனர். பின்னர் கோயிலின் வெளியே பிரம்மாண்ட சுதை சிற்பமாக நின்றிருக்கும் குதிரை நம்பிரானுக்கும் கலச நீர் ஊற்றப்பட்டது. நிறைவாக தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். திண்டுக்கல் நாகல் நகர் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் 102ஆம் ஆண்டு பங்குனி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் பெரிய திருவடியின் உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து எதிரே சிறிய பெருமாள் எனும் அஸ்திர தேவரை கொலுவிருக்கச் செய்து பூஜைகளை துவக்கினர். பட்டாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி செப்புக்கவசம் வேயப்பட்ட கொடிமரத்திற்கு புனித நீர் தெளித்ததும் அதில் காளிங்க நர்த்தனராக எழுந்தருளி உள்ள எம்பெருமானுக்கு மற்றும் சங்கு சக்கரம் பெரிய திருவடி திருவுருவங்களுக்கும் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து பிரதான கலசத்தில் இருந்த புனித நீரும் ஊற்றி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து கருட பட்டத்திற்கும் புனித நீர் தெளித்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கற்பூரம் காட்டி கைத்தலமாக ஏந்தி வந்து கொடிமரத்தின் அருகே வைத்து மாலை சூட்டி ஆரத்தி காண்பித்ததும் கொடிமரத்தில் ஏற்றினர். தொடர்ந்து கம்பத்திற்கு வஸ்திரத்துடன் காப்பு கட்டி தேங்காய் தீபத்துடன் கற்பூரம் காண்பித்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அபயம் காட்டியபடி அருள்பாலிக்க அருகே ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரும் நின்றருளினார். தர்மபுரி குமாரசாமிப்பேட்டை பகுதியில் இருக்கும் அருள்மிகு சக்தி மாரியம்மன் கோயிலில் மூலவர் மற்றும் உற்சவருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மூலஸ்தானத்தில் உற்சவரை கொலுவிருக்கச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். 4 திருக்கரங்களுடன் அமர்ந்தருளும் தேவி தீஜ்வாலை கிரீடம் தாங்கியபடி அருள்பாலிக்க மஞ்சள், குங்குமக்கரைசல் உள்ளிட்ட பலவித திரவியங்களால் அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் சக்தி மாரியம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரத்துடன் காதணிகளும் கிரீடமும் அணிவித்து மஞ்சள் குங்குமமிட்டு அலங்கரித்தனர்.
உற்சவரும் செவ்வாடையோடு ஆபரணங்களுடன் காட்சி தந்தருளினர். பிறகு தேவிக்கு தூபதீப நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் தெப்போற்சவம். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ ரங்கநாதர். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோயிலில் பங்குனி உத்தர திருவிழா சிறப்பாக நடைபெற்ற கொடியேற்றம். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பங்குனி மாத பிறப்பு விமர்சையாக முருகனுக்கு நடைபெற்ற தங்க தேரோட்டம். சென்னை மேற்கு மாம்பலம் அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோயில் பங்குனி பிரம்மோற்சவம் துவஜாரோகணத்துடன் துவக்கம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। Oh